102 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 12:16 மணி வரையிலும் அமாவாசை, அதற்கு பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 8:06 மணி வரையிலும் ஆயில்யம், அதற்கு பின்பு மகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 8:06 மணி வரையில் பூராடம், அதற்கு பின்பு உத்திராடம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் கேத்துவுடன் சேர்ந்து 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்துவும் இன்று உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை தரக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று சொத்து விவகாரங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்யலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வு உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய மாலை நேரத்தில் உங்களினுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். இன்று வியாழக்கிழமை நவக்கிரக குருவுக்கு தீபம் ஏற்றினாலும் குழப்பங்கள் தீரும். ரிஷபராசி நேயர்கள் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் சில மனக்குழப்பங்கள் பொருளாதார ரீதியாகவும் மற்றும் முதலீடுகள் ரீதியாகவும் உங்களுக்கு வந்து போகலாம். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு சில பழைய நண்பர்களை சந்திக்க நேரிடும். பொருளாதார விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு வேலைக்கு விண்ணப்பம் செய்வதும் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக நீங்கள் மற்றவர்களை சென்று சந்திப்பதும் நல்லது. இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் பைரவருக்கு புனுகு சாற்றுவதும் வெற்றியை தரும். மிதுனராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். ராசிநாதன் புத பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் சந்திரன் கேத்துவுடன் இருப்பதும் மனதளவில் சில குழப்பங்கள் தீரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். இன்று மருத்துவ செலவுகளும் குறையக்கூடிய நாளாக அமைகிறது. பொன் பொருள் சேரக்கூடிய நாளாக இருக்கும். சந்திர பகவான் கேத்துவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும். முதலீடுகள் செய்வதில் இன்று நீங்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளை தேர்ந்தெடுக்கலாம். மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் இவை அனைத்தும் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பண பலம் அதிகரிக்கும். ராசிநாதன் சந்திரன் கேத்துவுடன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் பல நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நீங்கள் வசூல் செய்யலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று மனதில் ஒரு விதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய வழக்கு விசாரணை போன்றவற்றில் நீண்ட நாளாக இழுபறியில் இருந்தவைகளும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து சேரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஒரு விதமான பதட்டங்கள் நீங்கும். தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் இவர்களுக்கு தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் ஏற்படும். சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் சின்ன மன கிளேசங்களும் சின்ன சின்ன பய உணர்வும் அவ்வப்போது வந்து போகலாம். பெரிதளவுக்கு இவர்களுக்கு எந்த விதமான மன பயம் இல்லை. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் இருப்பது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். பல மாதங்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வுகள் தீரும். இன்று
கன்னிராசி நேயர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் ஏற்படும். சொத்து விவகாரங்கள் மற்றும் பணம் இவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள், வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கிரகநிலைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் நவகிரகத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான பய உணர்வு நீங்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபகரமான நாளாகவே அமைகிறது. பிள்ளைகளினால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். இன்று உங்கள் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியடையும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குறையில்லாத நாளாக அமைகிறது. உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்யலாம். புதிதாக ஏற்படக்கூடிய ஒரு விதமான மன குறைகள் இன்று தீரக்கூடியதாகவே இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே இருக்கும். சந்திர பகவான் பாக்கியத்தில் இருப்பது மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு மாற்றமும் ஒரு சில மனக்குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பெரியோர்களின் ஆலோசனைகள் மற்றும் உடன் பிறந்தவர்களினுடைய ஒரு மனதளவில் ஒரு பலத்தை கொடுக்கும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று வெகு நாட்களாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் இன்று கிடைக்கும். வெகு நாட்களாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் இன்று கிடைக்கும். அது பொன் பொருளாகவும் அல்லது குடும்பத்தில் தொலைந்த மனிதர்களாகவும் இருக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பது இன்று சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் நன்மைகளை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. காலை வேளையில் இன்று அன்னதானங்கள் செய்து மற்றும் குருவாரமான இன்று மாலை நேரத்தில் நவகிரக வழிபாடுகள் மற்றும் சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதும் இன்றைய நாளில் உங்களினுடைய பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த விவாகரத்து வேலைகள் மற்றும் கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடுவது, குடும்ப ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் இன்று முடியும். மீனராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன சோர்வு தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவு குறையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SPS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும் இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.